ஹாய் டாமிஸ், ஐ எம் வைலட். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிமீனுக்கு வந்து ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஓகேடா, இதில் பெருசாக இன்ட்ரோலாம் கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சரிடா, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்துட்டு வேகமாக கிளம்பிகிட்ருக்கீங்க. உங்கள் திங்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு பேக்கில் வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு, உங்கள் திங்ஸ், உங்களுக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா இருந்துட்டு கத்திகிட்ருக்காங்க, டி மெதுவாக கிளம்பி ஏன் இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்காங்க. நீங்கள் இல்லைம்மா, ட்ரெயின் வேறு போயிடும், வேகமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு அம்பர்லாம் எடுத்துகிட்டு செப்பெல்லாம் போட்டு சரிங்கம்மா நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாய் சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் நடந்து வர்றீங்க. வேகமாக ஓடி வர்றீங்க. ஆனால் அந்த உங்களோட ஸ்ட்ரீட்டை தாண்டி வந்ததும் ஸ்லோவாக நடந்து போகிறீங்க. நடந்து போயிட்டு ஒரு ஜங்ஷனில் போயிட்டு ஒரு சேர் இருக்குது, அந்த சேரில் போயிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறீங்க. அப்போது உங்களை சுற்றி வந்துட்டு ஒரு எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை வந்துட்டு பறந்துட்டுருக்கு. அதை நீங்கள் ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்களோட ட்ரெயின் வந்துடுது. நீங்கள் வேகமாக போயிட்டு ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு சாங்ஸ் கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க. உங்களோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு பிரைட்னஸாக இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு போனதும் அவனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டே போகிறீங்க. அப்போது ஒரு 1/2 hour கழித்து உங்கள் ஸ்டாப் வந்துருச்சு. அங்கே இறங்கிட்டு உங்கள் அங்கிள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களோட சிட்டியை தாண்டி ஒரு 1/2 hour அப்புறம் வந்துட்டு ஒரு வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜில் தான் உங்கள் அங்கிள் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னா உங்கள் அம்மாவோட தம்பி. அவங்க வீட்டுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அவருக்கு வந்துட்டு ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. உங்கள் ஆண்டி இறந்து போயிருப்பாங்க நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதேவும். அவருக்கு குழந்தை இல்லை. உங்களை தான் அவரோட குழந்தையா அவ்வளோ பாசமாக பார்த்துக்குவார். அவரை பார்க்க தான் நீங்கள் போயிருக்கீங்க. அப்போ போனதும் உங்கள் பேக்கெல்லாம் வச்சுட்டு உங்கள் அங்கிளை போய் வேகமாக ஹக் பண்ணுறீங்க. அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரும் நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நானும் நல்லா இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவை பற்றி அதெல்லாம் விசாரிச்சிட்ருக்காரு. நீங்களும் சொல்லிகிட்ருக்கீங்க. சரிடா, எனக்கு வயலில் வேலை இருக்குது. அவர் ஃபார்மர் தான். வயலில் எனக்கு வேலை இருக்குது. நீ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நீ ரெஸ்ட் எடு. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்க்குறேன். உனக்காக நான் ஸ்பெஷலாக மீட் அதெல்லாம் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க அங்கிள், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் பேக் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. போயிட்டு அந்த ஹவுஸ் எப்படி இருக்குன்னா வுட்டால் செஞ்சுருக்கும். அந்த ஹவுஸில் போயிட்டு வச்சுட்டு டைரெக்டாக அவங்க வீட்டுக்கு பின்னாடி, அவங்க அங்கிளோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்கும். காட்டுக்கு போகிற பாதை. அங்கே பெரிய காடு இருக்கும். நிறைய மரம்லாம் அதில் இருக்கும். காடுனாலே மரம் தானே இருக்கும். சரி, ஓகேடா. அந்த காட்டுக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா அது பயங்கரமான காடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அங்கிள் சின்ன வயசுலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பார். அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு எல்லாருக்குமே பயம் இருக்கும். ஆனால் நீங்கள் அவ்வளோ பயப்பட மாட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு அந்த காட்டுக்குள்ளே போகிறீங்க. போயிட்டு ஒரு பெரிய ஒரு தூண் இருக்கும். தூண் அப்படின்னா அந்த ஆர்ச் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஆர்ச் பெரிய பெரிய பாறையால் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் அந்த ஆர்ச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு பையன் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்கான். ஃபேஸில் அவன் ஒரு மாஸ்க் போட்டிருக்கான். அந்த மாஸ்க் எப்படி இருக்குது அப்படின்னா, நரியோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாஸ்க் போட்டிருக்கான். நீங்கள் அவனை பார்த்ததும் ஹாய் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டே போகிறீங்க. அவனும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. அப்போ ஓடி ஜிமின் முன்னாடி மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜிமினா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் நல்லா இருக்கேன். அவர் அந்த ஆர்ச் மேலே சாஞ்சிட்டு பதில் சொல்லிகிட்ருக்காரு உங்களுக்கு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு. நீங்கள் இப்போ ஒரு 16 வயசு, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க. ஓ, இதுதான் இந்த இயருக்கான யூனிஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்கர்ட்டெல்லாம் கை வச்சு எப்படி காமிச்சிட்ருக்கீங்க. நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஜிமின், இப்போ போய் இந்த காட்டை பார்ப்போமா, சுற்றி பார்ப்போமா, என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உனக்கு ஒரு புது பிளேஸை தான் சுற்றி காட்ட போகிறேன். இந்த பிளேஸ்க்கு நீ இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாடா, நீங்கள்
ஒவ்வொரு வருஷமுமே வந்துட்டு ஜிமினை பார்க்க தான் வருவீங்க உங்களோட வெக்கேஷன் லீவில். கிட்டத்தட்ட 10 வயசுலேருந்தே வந்துட்டு ஜிமின்காக தான் வெக்கேஷன் லீவுக்கு அங்கிளோட வீட்டுக்கே வருவீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் எப்போ ஜிமினை பார்த்துருப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10 வயசாக இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு வழி மாறி வந்திருப்பீங்க. உங்கள் அங்கிள் வந்து நிறைய கதை சொல்லுவார் அந்த காட்டை பற்றி. அதுக்குள்ளே பேய் இருக்குது, பூதம் இருக்குது, அதுக்குள்ளேலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு பட்டர்ஃப்ளை வந்துட்டு பறந்து வரதை பார்த்துட்டு அது பின்னாடியே ஓடி வந்திருப்பீங்க. வழி தவறி காட்டுக்குள்ளேயும் வந்திருப்பீங்க. அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஆர்ச் கிட்ட தான் நீங்கள் ஜிம்மி நின்றுருக்கதை பார்க்குறீங்க. அப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க, நீங்கள் வழி மாறி வந்துட்டீங்க, காட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்றத. சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மினை பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ லைட்டாக உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. ஐயோ இப்படி வந்துட்டோமே அங்கிள் பேச்சை கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜிம்மின் வந்துட்டு நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போயும் ஜிம்மின் அந்த மாஸ்க் தான் போட்டிருக்கான். அப்போ நீங்கள் வந்துட்டு என் பேர் ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சொல்கிறீங்க. அப்போது இந்த காட்டுக்குள்ளே நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நான் பட்டர்ஃப்ளை பிடிக்க வந்தேன்னா அதனால் வழி மாறி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மினும் உங்களை பார்க்குறாரு. சரி இந்த காட்டை விட்டு இப்போயே உடனே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் நான் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ ஐயோ இவளை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அவர் பின்னாடியே போகிறீங்க. அப்போ அந்த காட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு உங்களை விட்டுட்டு இதுக்கப்புறம் நீயா போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு திரும்ப காட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மினவே காணோம். எங்கடா போனான் இவன் அதுக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அங்கிள் கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கிள் கிட்டே போயிட்டீங்க. அப்படியே இப்படி தாண்டா உங்கள் வெக்கேஷன் முடிஞ்சிருக்கும். திரும்பவும் அடுத்த வருஷம் நீங்கள் வர்றீங்க. எதுக்காக அப்படின்னா ஜிம்மினை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வர்றீங்க. வந்துட்டு ஏன்னா உங்களுக்கு ஜிம்மின் மேலே ஒரு ஆர்வம் வந்துடும். யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரி அவனோட ஃபேஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துடும். அதனால் நீங்கள் அடுத்த வருஷமும் வந்திருப்பீங்க. வந்துட்டு உங்கள் அங்கிள் கிட்ட அதே மாதிரி பேசிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே உங்கள் அங்கிளுக்கு தெரியாமல் வந்துட்டு போயிருப்பீங்க. போயிட்டு அந்த இதில் தேடி பார்த்துருப்பீங்க. ஜிம்மின் வந்துட்டு உங்கள் கண்ணில் பட்டிருக்கவே மாட்டார். சரி மறுநாள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைப்பீங்க. அப்போ வந்துட்டு மரம்லாம் அசையும்ல, அந்த சவுண்டு வந்துட்டு கேட்டுட்டு நீங்கள் டக்குன்னு யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மின் தான் அந்த ஆர்ச் கிட்ட வந்துட்டு நின்றுருக்காரு. அப்போது நீ தான் இப்படி பண்ணியா, நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஜிம்மின் எதுவுமே சொல்லலை, உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்துட்டு உங்கள் யூனிஃபார்மை பார்க்குறாரு. இந்த வருஷம் வந்துட்டு நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ஒன்றும் சொல்கிறீங்க. உனக்கு 11 வயசு தான் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிவிட்டு நீ எப்படி இந்த காட்டுக்குள்ளே இருக்க, இந்த காட்டை பற்றி அங்கிள் என்கிட்ட என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படியா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த காட்டுக்குள்ளே நிறையா பூதம்லாம் இருக்கான், நீ எப்படி இருக்க இந்த காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பூதமா, அப்படியெல்லாம் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர். ஆமாம் அங்கிள் தான் சொன்னார், அங்கிள் சொல்கிறது உண்மை தான் தெரியுமா, நீயும் இந்த காட்டுக்குள்ளே இருக்காத, உனக்கு பயமா இல்லையா அங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினாக கேட்டுட்ருக்கீங்க. அவர் வந்துட்டு சுபா ஒரு செகண்ட் வாயை மூட மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நீங்களும் பாவமாக மூஞ்சி வைக்கிறீங்க. சரி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னோடய நேம் ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஒய்யனா சரி அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்னோடய நேம் வந்துட்டு ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓ ஜிம்மினா, நல்லா இருக்கே உன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படியா சரி நீ இந்த காட்டை விட்டு போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இந்த காட்டுக்குள்ளே நீ ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் ஏன் இருக்கணும்னா நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு க்யூட்டாக சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மினும் உங்களை பார்த்துட்டு நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீ இந்த மாஸ்க்கை எப்போவுமே போட்டுகிட்டே தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏன் போட்டுட்ருக்க, இந்த மாஸ்க்குக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க நீங்கள். அவர் ஒரு சம்மந்தமும் இல்லை, நீங்கள்ருந்து ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது வந்துட்டு திடீர்னு வந்துட்டு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. நீங்களும் ஐயோ மழை பெய்யுது அங்கிள் தேடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க வீட்டுக்கு வந்துடுறீங்க.
இப்படியே தான்டா போயிருக்கோம். அதுக்கு அடுத்த வெக்கேஷனும் நீங்கள் வர்றீங்க உங்களுக்கு 12 வயசாக இருக்கும்போது. அப்போது வந்துட்டு ஜிம்மின் ஃபேஸை வந்துட்டு எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துட்டு உங்களுக்கு வந்துடுது. அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த காட்டுக்குள்ளே போகும்போதே வந்துட்டு ஜிம்மினை தேடி இருப்பீங்க. அப்போ ஜிம்மின் வந்துட்டு அந்த ஆர்ச் கிட்ட தான் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வர்றது தெரியுமா என்னன்றதே தெரில. அவர் எப்போவுமே அந்த ஆர்ச் கிட்ட தானே நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் கேட்குறீங்க, நீ இந்த காட்டுக்குள்ளேயே தான் இருக்கியா, இல்லை இந்த கிராமத்தை சேர்ந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் வந்து இந்த கிராமத்தை சேர்ந்த பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியா, சரி அப்போ ஏன் உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்குறீங்க. எனக்கு வீடு எதுவும் இல்லை, இந்த காட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. எது இந்த காட்டில் தான் தங்கியிருக்கியா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. ஒரு வேளை இவன் வந்துட்டு பேயாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு அவன் காலை பார்க்குறீங்க. அவனுக்கு காலெல்லாம் இருக்குது. அப்போ இவன் பேயெல்லாம் இல்லை, மனுஷன்தான் நம்மளை வந்துட்டு ஏதோ வந்துட்டு பொய் சொல்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சரி உன் ஃபேஸ் மாஸ்க்கை நீ எப்போ கழட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதையே நான் கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை உன் ஃபேஸ் பார்க்குறதுக்கு என்ன அழகாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும், நீ ஏன் மறைச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என் ஃபேஸ் எப்படி இருந்தால் உனக்கு என்ன, இப்போ ஏன் நீ வந்துட்டு தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க, ஆமாம் நீ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தானே, ஏன் வந்துட்டு இங்கே சுற்றிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் வந்து என் அங்கிள் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படியா, இதுதான் உன்னோட யூனிஃபார்மா, இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம் இந்த வருஷத்துக்கு இதுதான் என்னோடய யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி சுற்றி காமிச்சிட்ருக்கீங்க. அவனுக்கும் சிரிப்பு வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். அப்போ வந்துட்டு நீங்கள் ஜிம்மின் கிட்ட வந்துட்டு சரி இந்த காட்டை வந்துட்டு எனக்கு சுற்றி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை இந்த காட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது, இது ரொம்ப வந்துட்டு ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ மட்டும் இருக்க, நான் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் இருக்கேன்னா நான் வந்துட்டு பெரிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நானும் பெரிய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 12 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. 12 வயசுனா நீ சின்ன பொண்ணு தான், நீ பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்படியே போயிருக்கோம். அப்போது வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இப்படி தான் வருவீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு 16 வயசு. இந்த வருஷம் வந்துட்டு ஜிம்மின் கிட்ட உங்கள் யூனிஃபார்மெல்லாம் காட்டி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ தான் ஜிம்மின் வந்துட்டு சொல்லியிருப்பார், உங்களை வந்துட்டு ஒரு புது இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி. நீங்களும் வந்துட்டு அவர் பின்னாடியே போயிருப்பீங்க. பின்னாடி போனப்போ நீங்கள் பாட்டுக்கு அந்த காட்டை வந்துட்டு சுற்றி பார்த்துக்கிட்டே வந்ததில் நீங்கள் அந்த கீழே குச்சி கிடக்கும், அதை தட்டி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அவன் மேலே விழுக பார்க்குறீங்க. அவன் வந்துட்டு டக்குன்னு சவுண்ட் கேட்டுட்டு தள்ளி போய் நின்றுட்டான். நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க டம்முன்னு. அப்போ உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருந்தீங்க. ஏன்டா என்னை பிடிக்கல அப்படின்ற மாதிரி. என்னது டாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து உங்கள் தலையிலேயே போடுறாரு. என்னடி டா சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ மட்டும் என்ன டீ சொல்கிற, நான் மட்டும் டா சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சொல்லக்கூடாது, நான் உன்னை விட எத்தனை வயசு பெரிய பையன், 4 வயசு பெரிய பையன் அப்படின்றவனே சொல்கிறாரு. பெரிய பையனாக இருந்தால் என்ன இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. உனக்கு வர வர வாய் அதிகமாகிடுச்சு. அப்போ அந்த குச்சியை வந்துட்டு உங்கள்கிட்ட நீட்டுறாரு. இந்த குச்சியை பிடிச்சிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நான் உன் கையை பிடிச்சிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே கேட்குறீங்க. அப்போது கையெல்லாம் பிடிக்கக்கூடாது, குச்சியை தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குச்சியை பிடிக்க சொல்கிறாரு. நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு பிடிச்சிட்டே வர்றீங்க அவர் பின்னாடி. அப்போ ஜிம்மினையே பார்த்துட்டே வர்றீங்க. 16 வயசு ஆகிடுச்சு இல்லையா, ஸோ ஜிம்மின் மேலே ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கண். இப்போ வந்துட்டு உங்கள் க்ரஷ்ஷாகவே ஆகிட்டார் ஜிம்மினு. அப்போ ஜிம்மினையே பார்த்துட்டே வர்றீங்க. அப்போ ஜிம்மினுக்கும் தெரியுது நீங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜிம்மின் எப்படா அந்த இடம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், டா சொல்லாதன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம் சரி அப்போ நான் ஜிம்மின்லே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்போ அந்த இடம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடோட சென்டர் பார்ட் அது. அங்கே போனால் ஒரு குட்டியாக ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல வந்துட்டு நிறைய தாமரைப்பூ அதெல்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் வந்துட்டு இலை இல்லை, ஆனால் பூலாம் வந்துட்டு நிறையா குட்டி குட்டியாக வந்துட்டு இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கே. என்னது மீன் இப்படி ஒரு இடமா அந்த காட்டுக்கு நடுவில் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கா, அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே போயிட்டு அந்த இதில் புல்லு மேலே வந்துட்டு கீழே விழுந்து படுத்துக்கிறீங்க.
இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது ஜிம்மின் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு படுத்துக்கிறாரு. கேப் விட்டு தான் வந்து படுத்திருக்காரு. அப்போ வந்துட்டு நீங்கள் ஜிம்மினை வந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீ வந்துட்டு ஏன் உன்னை தொட விட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம், நான் கீழே விழுந்தப்போ என்னை தூக்கி விடலைல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீ வந்துட்டு என்னை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது, என்னை எப்போவுமே நீ டச் பண்ணணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக உட்காந்துக்கிறீங்க. இப்போ சரி, இப்போ எதுக்கு உண்மைன்னு உட்காந்துருக்க, இவ்வளோ நேரம் ஜாலியாக தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்கிறீங்க. சரி, இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்துல இருக்க தண்ணி எடுத்து உங்கள் மூஞ்சில் அப்படியே தெளிக்கிறாரு. நீங்களும் சிரிச்சிடுறீங்க. சிரிச்சிட்டே 2 பேரும் வந்துட்டு ஜாலியாக தண்ணியை மாற்றி மாற்றி அடித்து விளாண்டுட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு 2 பேரும் டயர்டாகி அந்த புல்லில் படுத்துருக்கீங்க. அப்போ ஜிம்மின் வந்துட்டு கண்ணை மூடி தூங்குற மாதிரி ஒரு சைலண்ட்டாக இருக்குது ரொம்ப. அதனால் ஜிம்மின் தூங்கிட்டானோ அப்படின்னு நினச்சிட்டு லைட்டாக அந்த மாஸ்க்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறீங்க. அப்போ காற்று வேறு அடிக்குதா, மாஸ்க்கும் விலகிடுது. அவனோட ஃபுல் ஃபேஸ் வந்துட்டு தெரியுது. அவ்வளோ அழகாக இருக்கான் ஜிம்மின்னு. அட பாவி, இந்த ஃபேஸையா இவ்வளோ நாள் நீ மறைச்சி வச்சுருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினவே பேன் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மின் வந்துட்டு டக்குன்னு கண்ணை முழிச்சு, உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, ஜிம்மினோட இப்படி படுத்திருக்கான் அப்படின்னா ஜிம்மினோட ஃபேஸ்க்கு மேலே உங்கள் ஃபேஸ் இருக்குது. டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி கத்துறாரு. நீங்களும் வந்துட்டு பயந்துக்கிட்டு இங்கிட்ட தள்ளி வந்து கீழே வந்துட்டு மூச்சு விட்டுட்ருக்கீங்க. ஜிம்மின் ஏன் இப்படி கத்துன அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீ ஏன் என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, காற்றுல அந்த மாஸ்க்கு விலகிடுச்சு, அதனால் உங்கள் ஃபேஸ் பார்த்தேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் இருந்து ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ காட்டுக்குள்ளேருந்து ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. உங்களுக்கு ஒரு சரியான பயம். அன்றைக்கி தான் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப பயத்தை ஃபீல் பண்ணுறீங்க. டக்குன்னு பார்த்தா வந்துட்டு மேகம்லாம் வந்துட்டு கருப்பாகிடுது. அப்போ மழை வேறு லைட்டாக தூற ஆரம்பிக்குது. நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் அந்த காட்டை விட்டுட்டு வேகமாக ஓடி வர்றீங்க. ஜிம்மின் வந்துட்டு அங்கேயே நின்று உங்களே பார்த்துட்ருக்காரு. எதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டக்குன்னு அந்த காட்டை விட்டுட்டு வெளியில் வந்துடுறீங்க. வெளியில் வந்துட்டு மூச்சு வாங்கிட்டே நின்று திரும்பி அந்த காட்டை பார்க்குறீங்க. ஒரு மாதிரி க்ரீப்பியாக ஃபீல் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு உங்கள் அங்கிள் வீட்டுக்கு போயிடுறீங்க. நைட்டெல்லாம் உங்களுக்கு ஜிம்மின் ஞாபகம் தான் வந்திருக்கும். உங்கள் ரூமில் வந்துட்டு படுத்துகிட்டே வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ வந்துட்டு மரக்கிளை அந்த ஆடுற சவுண்டு இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட் கேட்குது. நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்துட்டு எட்டி பார்க்குறீங்க. என்ன சவுண்டு இது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த மரத்துக்கு மேலே வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு மேலே வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் டக்குன்னு பார்த்து பயந்துடுறீங்க. ஜிம்மின், நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை, இன்றைக்கி வந்துட்டு நான் உன்னை ரொம்ப பயமுறுத்திட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பயமுறுத்திட்டியா? ஒன்றும் இல்லை, நான் பயப்படலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, நான் வந்துட்டு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ நாளைக்கு வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு சரி நீ போய் தூங்கு அப்படின்றாரு. இல்லை, அப்போ நீங்கள் ரூமுக்குள்ளே வர்றீங்க. அப்போ டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஜிம்மினும் என்ன அப்படின்ற மாதிரி ஐப்ரோவை ரைஸ் பண்ணி கேட்குறாரு. அப்போ இது வந்துட்டு என்ன ஃபீல் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஃபீலா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை, ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணை தேடி வந்தானா அது வந்துட்டு லவ்வராக தானே இருக்க முடியும், அதுவும் மிட் நைட்டில் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க சிரிச்சுக்கிட்டேவும். அப்போ வந்துட்டு நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், நீ என்னை பார்க்க வந்திருக்கேன்னா அப்போது நான் யார் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாய்ஸ் வந்துட்டு லோ ஆகுது. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு முறைக்கிறாரு. சரி சரி, நீ ஆகுனா முறைக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி, நாளைக்கு நான் வந்து பார்க்க வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு
அவரும் சரி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்துட்டு உங்கள் பெட்டில் படுத்துட்டு ஜிம்மின் பண்ணதெல்லாம் நினச்சி சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மினோட ஃபேஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. அவன் ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருந்திருக்குமா, நல்லா பிரைட்டாக, அவனோட சீக்ஸ் எல்லாம் நல்லா பிங்கிஷாக, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒரு மாதிரி ப்ளஷ் பண்ணிக்கிட்டே நீங்களும் படுத்துருக்கீங்க. அப்போ ஜிம்மினும் வந்துட்டு போயிருப்பார். திரும்ப வந்துட்டு மறுநாள் வந்துட்டு நீங்கள் போகிறீங்க. போனால் வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்காக. நீங்கள் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. சொல்லு ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போய் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு நான் தான் உன் ஃபேஸ் ஆல்ரெடி பார்த்துட்டேல, அப்புறம் ஏன் நீ திரும்ப திரும்ப மாஸ்க் போட்டுட்ருக்க, அந்த மாஸ்க்கை தான் தூக்கி எறியேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவரும் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணி அவர் பக்கத்தில் வச்சுட்டாரு. அப்போ ஜிம்மினையே பேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ அந்த குச்சியை எடுத்து உங்கள் தலையிலேயே போடுறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐப்ரோ ரைஸ் பண்ணுறாரு. அப்போ ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சிரிச்சுட்டே கேட்குறீங்க. சரி, நீ வந்துட்டு எந்த நம்பிக்கையில் என் கூட பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவர். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, தெரியல, உங்ககிட்ட பேசணும் போல் இருந்துச்சு, அதனால் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போது சரி, நான் வந்துட்டு ஒரு கோஸ்ட்டாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்க்குறீங்க. இல்லை, சும்மா கொஸ்டின் தான் கேட்குறேன், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ கோஸ்ட்டாலாம் இவ்வளோ அழகான கோஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. சரி, நீ கோஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ அழகான பையன் கோஸ்ட்டாக இருக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மினும் முறைக்கிறாரு, நான் என்ன அழகாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அட பாவி, நீ உன் ஃபேஸை நீ பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எனக்கு தான் காட்டணும் உன் ஃபேஸை, அட்லீஸ்ட் நீயாவது பார்த்துருக்கனாலும் உன் ஃபேஸை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு அவருக்கு சிரிப்பு வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களை முறைக்கிற மாதிரியே ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல், என்னை பார்த்து உனக்கு பயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எனக்கு உன்னை பார்த்து பயம்லாம் இல்லை, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீ கோஸ்ட்டாக இருந்தாலுமே எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மினும் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். என்ன இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்துட்டு சரி, அடுத்த வெக்கேஷன் நீ வருவேல, அப்போ பார்த்துக்கலாம், இப்போ நீ வந்துட்டு கிளம்பிடுவேல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் கிளம்புறது உனக்கு எப்படி தெரியும், நான் சொல்லவே இல்லையே உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, சும்மா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஜிம்மின் கிட்ட வந்துட்டு பாய் சொல்லிவிட்டு அடுத்த வெக்கேஷனில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சிரிச்சிட்டே போகிறீங்க. ஜிம்மினும் வந்துட்டு அந்த ஆர்ச்கிட்ட நின்றுட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு. அப்போ நீங்களும் வந்துட்டு கிளம்பி வந்துட்டீங்க. அப்போது ஜிம்மினுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இதை சென்ஸ் பண்ணுறாரு. அப்போ டக்குன்னு திரும்பி பார்த்தா ஒரு பிளாக் கலரில் ஒரு உருவம் தெரியுது. அப்போ அந்த உருவம் வந்துட்டு ஜிம்மின் கிட்ட வந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுது. நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குது அந்த உருவம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. நீ வந்துட்டு அந்த பொண்ணை வரவிடக்கூடாது இந்த காட்டுக்கு, இது வந்து எவ்வளோ ஆபத்தான விஷயம்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜிம்மினும் வந்துட்டு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ வந்துட்டு அவளை விட்டு தள்ளியே இருக்கணும், அதான் ஜிம்மின் உனக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டிக்கிறான். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. அங்கே ஃபுல்லாமே உங்களுக்கு ஜிம்மின் ஞாபகமாக தான் இருக்கும். ஸ்கூலுக்கும் போகிறீங்க, போயிட்டு வந்துட்டு ஜிம்மினை பற்றியே யோசிச்சுட்ருக்கீங்க. எப்படா நான் காலேஜ் போகிறது அப்படிங்கிற மாதிரி. ஜிம்மின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும், இப்போ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டான், நம்ம சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் டெஸ்கில் படுத்துட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ இப்படியே தாண்டா போகுது, ஜிம்மினோட ஞாபகம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது, படிப்புலேயும் கான்சன்ட்ரேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம எப்படியாவது படித்து மார்க் எடுத்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் படித்து பாஸ் பண்ணிவிட்டு வெக்கேஷன் திரும்ப வந்திருக்கோம். நீங்களும் உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க ஜிம்மினை பார்க்க. அப்போ வந்துட்டு உங்கள் பேக்கெல்லாம் வச்சுட்டு உங்கள் அங்கிளை கூட பார்க்கல. இந்த தடவை லீவுக்கு போனப்பெல்லாம் டேரெக்டாக வந்துட்டு ஜிம்மினை தான் பார்க்க ஓடுறீங்க. அப்போ வந்துட்டு ஜிம்மின் கிட்டே போயிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே போயிட்டுருக்கீங்க. அந்த ஆர்ச் கிட்டே வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு வழக்கம் போல் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போது வந்துட்டு உங்களை பார்த்து சிரிச்சுட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டே வெல்கம் பண்ணுறான்.
அப்போ நீங்களும் அப்பா இன்னும் மழை வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், நீ சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு வெல்கம் பண்ணுறே, இது அதிசயம் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் யூனிஃபார்ம் பார்க்குறாரு. இந்த தடவையும் யூனிஃபார்ம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு சரி எப்படி இருக்க ஜமீன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம 5 வயசில் பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிற ஜிமீனுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, அப்படியே தான் இருக்கான். அவனோட ஃபேஸாக இருக்கட்டும், அவனோட ஹைட்டு எல்லாமே அப்படியே இருக்குது. அப்போ வந்துட்டு உங்களுக்கு கேட்கலாமா வேணாமா அப்படின்ற டவுட்லேயே வந்துட்டு ஜிமினை பார்க்குறீங்க. நீ கேட்க வந்ததை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இவன் என்னடா நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை ஜிமின், நீ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சேமாக அப்படியே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது வந்துட்டு அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிறன்றதே எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும், நீ இப்போயே சொல்லு, என்ன மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, நானுமே வந்துட்டு ஒரு கோஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு சரியாக அள்ளு விடுது. இருந்தாலும் வந்துட்டு ஜிமின் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுலேயும் நீங்கள் இருக்கீங்க. என்ன சொல்கிறதுனே தெரில, பேன் பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஜிமின் என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி. ஆமாம், நானுமே ஒரு கோஸ்ட்டு தான், அதனால் நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, சரி ஜிமின், நீ என்னவா வேணால் இருந்துட்டு போ, எனக்கு வந்துட்டு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க, லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படி சரின்னு சொல்லிவிட்டு, சரிவா நம்ம சுற்றி பார்க்கலாம் காட்ட போய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்துட்டு வழக்கம் போல் நீங்கள் 2 பேரும் காட்டுக்குள்ளே ஜாலியாக போகிறீங்க. அப்போது வந்துட்டு அந்த புதருக்குள்ளேலாம் அங்கங்கே வந்துட்டு ரெட் கலரில் ஐஸ் எல்லாம் தெரியுது. நீங்கள் ஜிமின் ஏதோ வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜிமின் அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு ஜிமின் பின்னாடி போய் நின்றுக்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் என்னை தொடாமல் நில்லு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தள்ளி வந்து நின்றுக்கிறாரு. நீங்கள் தொட்டுருவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில். நான் தொடலாம் இல்லை அப்படின்ற மாதிரி பயத்துலேயே வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, அதை பார்த்து பயப்படாத, நான் இருக்கேன் உன் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஜிமினோட ஐஸை பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துட்டு வருது, என்னன்னே தெரில. சரி ஜிமின் அப்படின்ற மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. சரி, இன்றைக்கி நைட்டு வந்துட்டு இந்த காட்டில் வந்துட்டு கோஸ்ட் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்கும், நீ அதுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, உனக்காக வந்துட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி, என்ன ட்ரெஸ் போட்டுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நீ என்ன போட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, அந்த கலராவது நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறீங்க. பர்பிள் கலர் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ பர்பிளா, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்துட்டு குதிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜிமினும் வந்துட்டு உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். சரி, நீ இப்போ இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஜிமின், நான் இப்போ தானே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சோகமாக கேட்குறீங்க. இப்போ தான் வந்தேன், ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ இங்கேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு நீங்களும் சோகமாக வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமினும் அந்த ஆர்ச் கிட்ட வந்துட்டு நீங்கள் போகிறதே பார்த்துக்கிட்டே இருக்காரு. எப்போவுமே அந்த ஆர்ச் கிட்ட வந்து நீங்கள் போகிற வரைக்கும் நின்று பார்த்துட்டே இருப்பார். அதே மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு சேஃபாக போயிட்டீங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஜிமினும் வந்துட்டு மறைஞ்சிட்டாரு. அந்த ஆர்ச்கிட்ட நின்றுட்டு இருந்தவர் நீங்கள் போனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு அழகான ஒரு வைலட் கலர் ஹேண்ட்பேக் போட்டுக்கிறீங்க. ஓப்பன் ஹேர்லாம் விட்டுட்டு சிம்பிளாக வந்துட்டு மேக்கப் பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு லிப் டிண்ட் மட்டும் நீங்கள் போட்டுக்கிறீங்க உங்கள் லிப்ஸில். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த ஹேண்ட்பேக்கில். சரின்னு சொல்லிவிட்டு மெதுவாக வந்துட்டு உங்கள் அங்கிளுக்கு தெரியாமல் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியில் வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த உட் சவுண்ட் கேட்டுறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மெதுவாக வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. போயிட்டு வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு நுழைஞ்சிட்டு அந்த ஆர்ச் கிட்ட பார்த்தா ஜிமின் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் வந்துட்டு ஷர்ட்டும் பேண்ட்டும் வந்துட்டு போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவ்வளோதான், நீங்கள் ஃப்ளாட்டு பார்க்குறதுக்கே ஒரு வானத்துலேருந்து வந்த ஏஞ்சல் மாதிரி வந்துட்டு இருக்கார். அந்த தம்பனேயில் வச்சுருக்கே இல்லையா, அந்த லாங் ஸ்டைல் வச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ பேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின், உனக்கு ஒன்று தெரியுமா, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் இருந்துட்டு நீயும் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஷ் பண்ணுறாரு. 2 பேருக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபெஸ்டிவலில் போய் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே போனால் அப்படியே கலர் கலராக இருக்குது எங்கே பார்த்தாலும்.
நல்லா கலர் கலராக லைட்டெல்லாம் வந்துட்டு இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ ஜிமின் கிட்ட வந்துட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கொஞ்சம் தூரம் போனால் அது வந்துட்டு ஒரு கிராமம் மாதிரியே இருக்குது. கிராமத்தில் எப்படி மக்கள் வந்துட்டு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க, அந்த மாதிரி வந்துட்டு கோஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி தான் இப்போ இருக்காங்க. ஜிம்மின் இது என்ன இடம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இதுதான் வந்துட்டு என்னோடய இடமேவும். இது வந்துட்டு முன்னாடி ஒரு வில்லேஜாக தான் இருந்துச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தீ விபத்தால் வந்துட்டு இது கிராமமே வந்துட்டு அழிஞ்சு போயிடுச்சு. அதில் அழிஞ்ச மக்கள் தான் வந்துட்டு நானும் இங்கே இருக்கக்கூடியவங்களும். இவங்க வந்துட்டு இந்த நைட் மட்டும் ஒரு மனுஷங்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க நேச்சர் என்னமோ கோஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது வந்துட்டு நீங்களும் ஜிம்மினை வந்துட்டு பாவமாக ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஜிம்மின் மட்டும் ஒரு மனுஷனாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அப்போ உங்களுக்கு ஒரு ஏக்கம் வருது. அப்போ ஜிம்மினும் அதை நோட் பண்ணிவிட்டு, சரி வா நம்ம வந்துட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே போனால் வந்துட்டு அங்கே இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பசங்க கேம் விளையாடிட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. நீங்களும் போயிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு பார்த்துட்ருக்கீங்க. குட்டி குட்டியாக ஷாப் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அங்கே போயிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க, ஜிமின் ஏன் நான் உன்னை தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு சொல்கிறாரு, நீ வந்து என்னை தொட்டா, நீயோ இல்லை மனுஷங்களோ என்னை தொட்டா நான் அவ்வளோதான் மறைஞ்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, மறைஞ்சிருவேன்னா புரியலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. மறைஞ்சிருவேன்னா இனிமேல் திரும்ப என்னை பார்க்க முடியாது நீ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்கிறாரு. ஜிமின் என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாகி அழுக வந்துடுது. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் இப்போ நீ அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தெரியலை, என்னை விட்டு போயிடாத ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க ஜிம்மினை போயிட்டு ஒரு எமோஷனில் ஹக் பண்ணுறதுக்காக. ஆனால் ஜிமின் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. இல்லை நீ கிட்ட வராத அப்படிங்கிற மாதிரி. ஜிமின் ஏன் இப்படி பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க நீங்கள். ஆமாம், இதுதான் உண்மை ஒய்யன், புரிஞ்சுக்கோ, இதுதான் ரியாலிட்டியவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நீ என்ன பண்ணணுன்னா எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. உனக்கு இன்னுமா புரியலை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு எல்லாமே புரியுது, உன் மனசில் நினைக்கிறதவே நான் சொல்கிறேன். நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா நீ சொன்னாமலே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. அப்போ எல்லாமே தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ ஆமாம் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக தலையை அசைக்கிறாரு. அசைச்சிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு உனக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவர் எதுவுமே பதில் சொல்லலை. சரி போகலாமா இங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீ பதில் சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. திரும்பவும் ஆரம்பிக்காத ஜிம்மின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் சிரிச்சிட்டே ஒன்றும் இல்லை, வா போகலாம், நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறாரு. அப்போ வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு 4-5 பசங்க வந்துட்டு ஓடிப்பாங்க. அவங்க ஓடின ஸ்பீடில் வந்துட்டு உங்களையெல்லாம் இடிச்சிட்டு தான் வந்துட்டு அவங்க ஓடிருப்பானுங்க. அது வந்துட்டு கோஸ்ட்டு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. குழந்தைங்க கோஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சிரிச்சிட்டே இங்கே திரும்பி பார்த்தா ஜிம்மினோட ஹேண்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஸ்டார்ட் பண்ணும். அப்போ வந்துட்டு முன்னாடி பார்க்குறீங்க, அந்த கோஸ்ட்டு கூட சேர்ந்து ஒரு குட்டி பையன் மனுஷன் வந்துட்டு ஓடிட்டுருக்கான். உங்களை மாதிரியே அவனுக்கு வந்துட்டு கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க போல். அப்போ வந்துட்டு நீங்கள் ஜிம்மினை பார்க்குறீங்க. பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோதான் கண்ணீர் தேங்கிடுது. அவளை ஜிம்மின் மறைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க கண் கலங்கி. அப்போது சீக்கிரம் வந்து என்னை ஹக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு நீங்களும் போயிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு ஜிம்மின் என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு உங்கள் ஃபேஸை வந்துட்டு லைட்டாக லிஃப்ட் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரில. நானும் ஜிம்மின் என்னை விட்டு தயவு செஞ்சு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறீங்க. கரெக்டாக ஜிம்மின் வந்துட்டு ஃபுல்லாக மறைஞ்சிட்டாரு. நீங்கள் அவ்வளோதான் அந்த இடத்துலையே வந்துட்டு கத்தி அழுகிறீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் கையில் வந்துட்டு ஜிம்மினோட அந்த மாஸ்க்கு மட்டும் வந்து விழுகுது. அவ்வளோதான், உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த இடத்துல உட்காந்து வந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க.
அப்போ வந்துட்டு உங்கள் அங்கிளோட சவுண்ட் கேட்குது. ஒய்யன்னு ஒய்யன்னு சொல்லிட்டு டார்ச் அடிச்சுக்கிட்டே உங்களை ரொம்ப நேரம் தேடிட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு நீங்கள் உட்காந்து அழுகிற சவுண்ட் கேட்டுட்டு ஒய்யன் என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை தூக்குறாரு. அப்போது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன ஆச்சு ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா இங்கேருந்து ஃபஸ்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ என்ன ஆச்சு ஒய்யன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு நடந்தது எல்லாமே சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அங்கிளுக்கு நான் சரியான கோவம் வருது. நான் அந்த காட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கே ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு மறுநாள் வந்துட்டு உங்கள் ஊருக்கு கிளம்பி வந்திருப்பீங்க. வந்துட்டு உங்கள் காலேஜ் இப்படியே தான் போயிருக்கும். ரொம்ப சோகமாகவே இருப்பீங்க. ஏதோ பறி கொடுத்த மணியே உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உங்ககிட்ட வந்து பேசியிருக்க கூட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸே நீங்கள் பிடிச்சிருக்க மாட்டீங்க. லாஸ்ட்டு பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டு எப்போ பாரு வெளியில் தான் பார்த்துட்ருப்பீங்க, வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்க. ஜிம்மினை பற்றியே நினச்சிட்ருப்பீங்க. எப்போயாச்சும் நீங்களாம் வந்துட்டு ஜிம்மினை நினச்சி சிரிச்சிட்ருப்பீங்க. அப்போ உங்களை பார்த்து பைத்தியம் போல இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு கலாய்ச்சிட்டு போவாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க கூட மாட்டீங்க. இப்படியே தான் போயிட்டே இருக்கும். ஒரு வழியாக காலேஜும் முடிச்சிருப்பீங்க. முடிச்சுட்டு வந்துட்டு ஒர்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒர்க் ஜாயின் பண்ணுவீங்க. அப்போ வந்துட்டு அந்த ஜாயின் பண்ணிவிட்டு இன்டர்வியூலாம் வந்துட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு ட்ரெயினில் வந்துட்டு ஏறி வந்துட்டுருப்பீங்க உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காக. அப்போ அந்த ட்ரெயினே வந்துட்டு சரியான க்ரௌடாக இருக்கும். அந்த க்ரௌடில் வந்துட்டு நீங்கள் ஓரமாக போய் நின்றுட்டு உங்கள் பேக்கில் வந்துட்டு ஜிமினோட மாஸ்க் இருக்குமா, அந்த மாஸ்க் எடுத்து பார்க்குறீங்க. அப்போ உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது ஜிம்மினை நினச்சி. அப்போ வந்துட்டு யாரோ உங்களை தட்டி விட்டுறாங்க. அந்த க்ரௌடில் வந்துட்டு தட்டி விட்டுறாங்க. அப்போ கீழே வந்துட்டு மாஸ்க்கை போட்டீங்க. கீழே விழுந்துருது தெரியாமல். ஐயோ அப்படின்னு மாஸ்க்கு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு எடுக்கலான்னு பார்த்தா சுத்தமாக முடியலை. அப்போ சரின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டாப் வேறு வந்துருச்சு. நீங்கள் தேடி தேடி பார்த்துட்டு அழுகுறீங்க. அது எங்கே போச்சுன்னே தெரில. தொலைஞ்சு போச்சோ அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி அந்த ஜங்ஷன் கிட்டே வந்துட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாருமே உங்களை ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன் இந்த பொண்ணு அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் அம்மா வந்துட்டு வர்றாங்க. லேட் ஆனதுனால, நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆனதுனால ஒய்யன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி. அம்மா நான் மாஸ்க்கை தொலைச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஒய்யன் நீ இன்னுமா அதை மறக்கலை அப்படிங்கிற மாதிரி உங்களை திட்டுறாங்க. நீங்களும் சரிம்மா நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு இங்கேருந்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு உங்கள் அம்மா கூட நடந்து வர்றீங்க. அப்போ ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே உங்கள் ஃபேஸெல்லாம் ரொம்ப டல்லாகிடுச்சு. அப்போ வந்துட்டு உங்களை யாரோ கூப்பிட்றாங்க. ஹலோ மேம் இங்கே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. நீங்களும் யாரோ கூப்பிட்றாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. அப்போ வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு உங்கள் பின்னாடியே வந்துட்டு ஓடி வர்றான். ஹலோ மேம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்கள் முன்னாடி வந்துட்டு நிற்கிறான். அப்போ நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அந்த பையனோட கையில் வந்துட்டு மாஸ்க் இருக்குது. அந்த மாஸ்க்கு நீங்கள் அந்த மாஸ்க்கை பார்த்துட்டு அப்படியே திரும்ப அவனோட ஃபேஸை மேலே பார்க்குறீங்க. பார்த்தா அச்சசல் ஜிமின் மாதிரியே வந்துட்டு ஒரு பையன் அவனோட கையில் வந்துட்டு மாஸ்க்கை வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ உங்கள் மாஸ்க்கை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. ஜிமினாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த பையன் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு வியடாக பார்க்குறான். என்ன அந்த பொண்ணு இப்படி அழுகுது அப்படின்ற மாதிரி. நீங்களும் உங்கள் மாஸ்க் அப்படின்ற மாதிரி கொடுக்குறீங்க. நீங்கள் அந்த மாஸ்க்கை வாங்காமல் அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. லூஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இது உங்களோடது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்போயும் இந்த பதிலுமே சொல்லலை. அழுதுகிட்டே அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவரும் உங்களை ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு சரி இது வேலைக்காகாது போல் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்கை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருமே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களும் வந்துட்டு ஜிமினையே பேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அம்மாவும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீங்களும் அந்த பையனை பற்றியே யோசிச்சுட்ருக்கீங்க. யாராக இருக்கும் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை ஜிமின் நான் மறுபிறவியாவது எடுத்திருப்பானோ அப்படின்ட்டு உங்களுக்கு உங்கள் கண்ணாலேயே உங்களை நம்ப முடியலை. அப்படி வந்துட்டு உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அப்படியே அழுதுகிட்டே இருந்துட்டு எப்போ தூங்குனீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரில. மறுநாள் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகி போயிட்டுருக்கீங்க.
போகிறப்ப அதே ட்ரெயினில் அந்த பையன் வந்துட்டு நிற்கிறத பார்க்குறீங்க. ஒருவேளை இது பிரம்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உங்கள் ஸ்கர்ட்டை வந்துட்டு டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க பயத்தில். ஒரு மாதிரி ஒரு பயம். அப்போ அந்த பையனும் உங்களை பார்க்குறான், இது அந்த பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்துட்டு உங்ககிட்ட ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் அந்த நீங்களும் அப்படி அந்த பையனவே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ அந்த பையன் இருந்துக்கிட்டு, மேம் உங்ககிட்ட தான் கேட்குறேன், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் வந்துட்டு பார்க்கோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ பார்க்கோட கம்பெனியா, நானும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், எந்த பிரான்ச் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் சொல்கிறீங்க, நானும் அதே பிரான்ச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மேபி நம்ம ஃப்ளோர் தான் வேறு வேறையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவ்வளோதான்டா இந்த ஸ்டோரி, நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு அனிமேஷன் மூவி. எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி இந்த மூவி. அதை வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக வச்சு நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதில் சேட் எண்டிங்காக முடியும். நான் வந்துட்டு எண்டிங் வந்துட்டு சேடாக முடிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் முடிச்சிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேடா, தேங்க்யூ ஸோ மச்.